வணக்கம். ராகுல் காந்தி கடந்த 15-20 நாட்களுக்கு முன்பு வரையில் பாஜக 180 இடங்களில் வெற்றி பெறும் என கருத்து கணிப்பு இருந்து வந்தது. எனக்கு இந்த கருத்து கணிப்புகளில் உடன்பாடு இல்லை. ஆனால் தற்போதைய நிலவரங்களின்படி பாஜகவால் 150 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்ற நிலைமை உருவாகி உள்ளது. இந்தியா கூட்டணிக்கு நாடு முழுவதும் ஆதரவு பெருகி வருகிறது என கூறினார். தேர்தல் பத்திரங்கள் திட்டம் உலகின் மிகப்பெரிய பணம் பறிக்கும் திட்டம். தேர்தல் பத்திரங்கள் மூலம் கொள்ளையடிக்கவே தொழில் அதிபர்களுக்கு தெரியும் என கூறினார். மிகப்பெரிய ஊழலின் சாம்பியனான மோடி இருக்கிறார் என குற்றம் சாட்டினார். மோடி இதுவரை நடந்த பொதுக்கூட்டங்களில் வெளிப்படைத்தன்மைக்காகவே தேர்தல் பத்திரங்கள் முறை கொண்டு வரப்பட்டன என கூறினார். அப்படியெனில் அந்த அமைப்பை உச்சநீதிமன்றம் ஏன் ரத்து செய்தது எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பி உள்ளார். பாஜகவுக்கு பணம் கொடுத்தவர்களின் பெயர்கள் ஏன் வெளியிடப்படவில்லை? பணம் கொடுத்த தேதிகள் மறைக்கப்பட்டுள்ளன. இதில் வெளிப்படைத்தன்மை எங்கே இருக்கிறது என சராமரியாக கேள்விகளை அவர் எழுப்பினார். செய்தி நிறுவனமான ANIக்கு பிரதமர் மோடி அளித்த பேட்டி ஏற்கனவே ஸ்கிரிப்ட் செய்யப்பட்டுள்ளது. பாஜகவின் கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் பண மதிப்பிழப்பு, GST, அதானி போன்றவர்களை ஆதரித்தது, வேலை வாய்ப்புகளை குறைத்தது போன்றவற்றால் அனைத்து தரப்பினரும் கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர். இந்தியாவில் மீண்டும் வேலைவாய்ப்பு வலுப்படுத்துவதே எங்களின் முதல் பணி என கூறினார். வறுமையை ஒரேடியாக ஒழித்துவிட முடியாது என்று யாரும் கூறவில்லை. ஆனால் அதற்கான வலுவான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்தியா கூட்டணிதான் தேர்தலில் புதிய நம்பிக்கை. அதனால்தான் எங்கள் தேர்தல் அறிக்கையில் வறுமையை ஒழிக்க பல விஷயங்கள் உள்ளன என அகிலேஷ் யாதவ் கூறினார். பயிர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். பாஜகவுக்கு பிரம்மாண்டமான பிரியா விடை வழங்கப்படும். மக்களவை தேர்தலில் ஒரு ஓட்டு கூட பிரிக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என அகிலேஷ் யாதவ் கூறினார்.